எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி ஹீரோவும் நடிச்சிருக்கிற படம் தான் இட்லி கடை. அக்டோபர் 1 ஆயுத பூஜை முன்னிட்டு இந்த படம் இன்னைக்கு வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இட்லி கடை இந்த படத்துல தனுஷ், நித்யா மேனன், அருண் விஜய், சாலினி பாண்டே, ராஜ்கிரண், சத்யராஜ், பார்த்திபன், இளவரசு, சமுத்திரகனின்னு சொல்லி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. தனுஷ் அவர்களே எழுதி இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. தனுஷ் அவர்களுடைய ஒண்டர் பார் பிலிம்ஸும் அதே போல டான் பிக்சர்ஸ் சார்பா ஆகாஷ் பாஸ்கரன் 2 பேரும் இணைந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படத்துடைய போஸ்டர்ல 2 அப்பாக்கள் 2 மகன்களுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர்ல அறிவிச்சிருந்தாங்க. அதுதான் அந்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 2 விதமான அப்பா அம்மா, 2 விதமான பசங்க, அவங்களுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கு. அதே போல இன்னொரு லைன் வந்து நான் சொல்லிடுறேன். ஊரை நேசிக்கிறவரு, அந்த மண்ணை நேசிக்கிறவரு, இந்த குலதெய்வத்தை நேசிக்கிறவரு, அவர் வந்து ஒரு இட்லி கடை வச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்து படிச்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் இதை வந்து பெருசாகலாம், நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணலாம், ஹோட்டல் நிறைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட கேட்கிறாரு. ஆனா அவரு வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. ஒரு கடையா இருந்தாலும் நான் ஒரு இடத்துல தான் இருந்து சமைக்க முடியும், என்னுடைய பேரை வந்து கெடுக்காத, வேணா நீ நிறைய பிரான்ச் வச்சுக்கிட்டா நீ வேற எதனா பேர் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பனா உங்ககிட்ட என்னால இது பண்ண முடியாது, இதுல என்னால இருக்க முடியாது, நான் மெட்ராஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து தடுக்கிறாங்க. ஆனா அவர் வந்து இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்துடைய மொத்த கதை. இத உணர்வும் ஆக்கமும் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப ஃபீல் குட் மூவியா தனுஷ் அவர்கள் இந்த படத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவேன். தனுஷ் அவர்கள் அவர் தான் அந்த படத்துடைய மெயின் பில்லர். ஸோ அவர் வந்து என்னடா இது அருண் விஜய் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காரு, அப்ப இவருடைய கேரக்டர் கம்மியா இருக்குமான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இல்ல, இவர் தான் முழுக்க அந்த படத்துல வராரு. ஒவ்வொரு சீன் பை சீனா இவர் தான் வந்து இருக்காரு. வேற லெவலா தனுஷ் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 3 கெட்டப்ல ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு வில்லேஜ் படம் இருந்தாலுமே ஒரு 3 கெட்டப்ல தனுஷ் அவர்கள் வராரு. அந்தந்த கெட்டப்ல அந்தந்த மனுஷனாவே அவர் வந்து தெரிகிறாரு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நம்மளுக்கு தெரியும், கர்ணனா இருந்தா கர்ணனா இருப்பாரு, அசுரனா இருந்தா அசுரனா இருப்பாரு. ஸோ இதுல வந்து அவரு ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் பையனா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஹாங்காங்ல ஒரு பெரிய செஃப்பா இருக்கிறது, அதே மாதிரி இங்க வந்து திரும்ப இட்லி கடை ஓனரா இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து வேரியேஷனான ஒரு கேரக்டர் வந்து சூப்பரா இருக்கிறாரு. அதே போல அந்த முருகனாவே நம்மளுக்கு அறியப்படுறாரு. முருகன் அப்படின்ற கதாபாத்திரத்தை அவர் நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டராவே நம்மளுக்கு தெரியுறாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த முருகனா தான் நம்ம அவரை பார்ப்போம். ஸோ அந்த கேரக்டராவே மாறி நடிக்கிறதுல அவர் மிகச்சிறந்த வல்லவர். ஸோ அதை இதுல நிரூபிச்சிருக்கிறாரு. டான்ஸு, பாட்டு, அதுக்கப்புறம் எழுதுறதுன்னு சொல்லி வேற ரொம்ப உணர்ச்சிகரமான லைனை எழுதி அதை உணர்வா பாடி அதுக்கு டான்ஸும் பக்காவா பண்ணி வேற லெவலா அந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. அவருடைய பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவர் தான் அந்த படத்தினுடைய ஒரு உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்துதான் வந்து நித்யா மேனன். ஸோ அவங்களுடைய கேரக்டர் வந்து சூப்பரா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு நேஷனல் அவார்டு கொடுக்குற அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருந்தது. அந்த வில்லேஜ் ஒரு லேடி எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேரக்டராகவே அவங்களும் வந்து நம்மளுக்கு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களுடைய கேரக்டர் வந்து பக்காவா இருந்தது. அதுக்கப்புறம் தனுஷ் கூட ரொமான்ஸ், அதுக்கப்புறம் தனுஷ் வந்து அவருடைய லவ் வந்து புட்டுக்கிற நிலைமையில அவர் கல்யாணம் வேணாம்னு சொல்றப்போ ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கியூட்டா வந்து பண்ணியிருந்தாங்க. அதே போல கொஞ்சம் இடையில கலாய்கிற அந்த சீன்லாம் வந்து நித்யா மேனன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அருண் விஜய் அவர்கள் என்னடா அவரு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு, அவருடைய படத்துக்கும் ஒரு பெரிய வரவேற்புக்கு அவருக்கும் நல்லா ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவர் வந்து இதுல ஏன் தனுஷ் அவர்கள் போடணும், அதுக்கப்புறம் அவர் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்தது. அது வந்து இந்த படத்துல வந்து ஓகே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் வந்து 92, அதாவது இவரோட தனுஷோட ஒரு 10 வருஷம் சீனியர். ஆனா அவர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகாம அங்கங்க ஒரு படங்களை வந்து அப்பப்போ நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் இருந்தார், அதுல வந்து வில்லனா நடிச்சிருந்தாரு. ஸோ ரொம்ப மிரட்டி இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ஹீரோவா கலக்கிட்டு இருக்காரு. தடம் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் அவருக்கு வந்து ஹிட் ஆகிருந்தது. இந்த நிலையில அவருடைய அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு இருக்கிற நிலையில அவர் வந்து இந்த கதையை சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தாரு. என்ன இருந்த மாதிரி இது எனக்கு வேற ஒரு பேரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் உள்ள வந்தாருன்னு, இவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தனுஷுடைய கேரக்டர் கம்மியாயிடுமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இல்ல, தனுஷுடைய கேரக்டரும் வெயிட்டாவே இருந்தது. அதுக்கப்புறம் இவரை உள்ள கொண்டு வந்து இவரை வேஸ்ட் ஆகாம அவருக்கு உரிய விஷயங்களை வந்து தனுஷ் அவர்கள் மிக சிறப்பா பண்ணியிருந்தாரு. அதுக்கு வந்து ரொம்ப ஆப்டா அருண் விஜய் அவர்கள் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதே போல இந்த படம் வந்து அவருக்கு என்ன இருந்த மாதிரி வேற ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்பதான் சொன்னார் 10 வருஷம் சீனியர். ஆனா அவருடைய உடம்பும் சரி, அவருடைய நடிப்பும் சரி,
ரொம்ப மிரட்டலா இருந்தது. ஒரு ஆணவமான ஒரு பணக்காரருடைய கேரக்டர் வந்து அப்படியே பிரதிபலிச்சிருந்தாரு. அந்த கேரக்டராவே அவரும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாரு அருண் விஜய் அவர்கள். ஸோ ஃபைட் சீன்லாம் ரொம்ப பக்காவா பண்ணியிருந்தாரு. ஸோ அருண் விஜய் அவர்களும் இதுல வேற லெவலான ஒரு நடிப்பை கொடுத்திருந்தாரு. கண்டிப்பா அந்த படம் வந்து அவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுக்கும். இன்னும் அடுத்தடுத்து இன்னும் ஒரு நல்ல நல்ல படங்கள் வந்து அருண் விஜய் அவர்களுக்கு கிடைக்கும். ஸோ வேற லெவலான ஒரு நடிப்பு வந்து கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. அதே போல சத்யராஜ் அவர்கள் ஒரு பணக்கார அப்பாவா சத்யராஜ் அவர்கள் இதுல வந்து நடிச்சிருந்தாரு. சத்யராஜ் நல்லவராச்சே இதுல கூட அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் நெகட்டிவா போயிட்டு அப்பயும் நான் நல்லவன் தான் பையனுக்காக மாறுவேன் இருந்தாலும் நான் நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேரக்டர் இருக்கு. ரொம்ப போற்றும்படியா அந்த கேரக்டர் இருந்தது. ஒரு பையனையும் விட்டு கொடுக்காம அதுக்கப்புறம் வந்து நல்ல அதாவது கெட்டதையும் செய்யாம ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு உண்டான நடிப்பு வந்து சத்யராஜ் அவர்கள் கொடுத்திருந்தாரு. ரொம்ப பெஸ்டாவே வந்து கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஷாலினி பாண்டே ஸோ ஒரு பணக்கார பொண்ணா அவங்க வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகாவும் இருந்தாங்க. அவங்க நடிப்பும் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய இடத்துல சூப்பரா இருந்தது. இவங்க அதாவது தனுஷும் ஷாலினி பாண்டேக்குமான லவ் வந்து 2 பேருமே அப்படியே விட்டுட்டாங்க. அதுதான் ஏன்னு தெரியல. ஆனா அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இதற்கு அடுத்துதான் பார்த்திபன் அவர்கள் கொஞ்சம் சீன் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா என்னை பொறுத்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் அவருக்கு கொடுத்திருந்தாரு தனுஷ் அவர்கள். அதை மிக சிறப்பா அவர் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவலா இருந்தது. ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல ஒரு திருந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பக்காவா இருந்தது. பார்த்திபன் அவர்களுக்கு இது மாதிரி கேரக்டர் இனிமேல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இளவரசர் அவர்கள் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டர் அவர் எப்பவுமே அதை வந்து இந்த படத்துல மிக சிறப்பா வந்து பண்ணியிருக்கிறாரு. அதுவும் ஹீரோவுக்கு சப்போர்ட்டிங்கா வேற லெவலா அவருடைய நடிப்பு வந்து இருந்தது. நிறைய கவுண்டர் அவரும் பண்றாரு. அது வந்து நிறைய இடங்கள்ல ஓகேவா ஆயிருக்கு அப்படின்றதான் என்னுடைய ஒரு கருத்து. அதே போல சமுத்திரகனி ஸோ வழக்கமான வித்தியாசமான ஒரு நடிக்கக்கூடியவர். அதுல இதுல ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் அப்படியே நல்ல மாதிரியே வந்து ஒரு வில்லன் தனமான ஒரு கேரக்டர். கடைசி அவர் தான் வில்லன் மாதிரி முடியும் அந்த படம். ஸோ அவரும் வந்து சூப்பரா அவருடைய நடிப்பு வந்து பெஸ்டாவே வந்து கொடுத்திருக்கிறாரு. இதே போல இந்த படத்துல நடிச்ச நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அவங்களுடைய கேரக்டர் வந்து நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய கதைக்கு அப்புறமா இந்த படத்துடைய மியூசிக் வந்து இந்த படத்துக்கு தகுந்த மியூசிக்கா ஜிவி பிரகாஷ் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. ஒரு உயிரோட்டமான ஒரு இசை. அதே போல பாடல்கள் எல்லாமே வேற லெவலா இருக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒண்ணு கதை ஒண்ணு போகும். ஸோ அந்த கதையை வந்து தனுஷ் அவர்கள் எல்லாருமே இந்த படம் ஏதோ ஒண்ணு ஒரு உயிர் இருக்கு இந்த படத்துல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கதையை செட் பண்ணி டைட்டிலுக்கு முன்னாடி அவர் வந்து பண்ணிருக்கிறாரு. அது வந்து வேற லெவலா இருந்தது. அந்த கதை ரொம்ப உயிரோட்டமா இருந்தது. அதுக்கு பின்னணி விஷயம் பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வரும், அதுவுமே நல்லா இருந்தது. ஒரு 3 சாங் வந்து இந்த மனத்தோட 3 பாடலை போட்டிருக்கிறாரு. அது வந்து கண்டிப்பா நிற்கும். புஷ்பான் குப்புசாமி அவருடைய குரல் வந்து நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அந்தோனிதாசன் அவருடைய குரல்லையும் ஒரு பாடல் நல்லாவே இருந்தது. ரொம்பவே அந்த படத்துக்கு ஆப்டா அது இருந்தது. தனுஷ் அவருடைய கற்பனையும் ஜிவி பிரகாஷுடைய இசையும் அது பிணைந்து இந்த படத்துக்கு வேற ஒரு கலரை கொண்டு போகுது. அதுக்கப்புறம் ஒரு 2 சாங்கு என்ன சொல்றன்ற அந்த பாட்டும் வந்து ரொம்ப சுகமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்சாமி தந்தானே அதெல்லாம் வந்து அப்படியே மண் வாசனையோட வேற லெவலா இருந்தது. அதுக்கு வந்து அவ்வளோ கலைஞர்கள் ஆடினாங்க. இப்போ வந்து நிறைய கலைஞர்கள் சங்கர் படத்துல கூட ஆடுவாங்க. ஆனா எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். இப்ப டான்ஸ் ஆடக்கூடியவங்க தான் ஆடி இருப்பாங்க. ஆனா இதுல வந்து சின்ன சின்ன பசங்க எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து டான்ஸ் ஆடக்கூடியவங்களா தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் அந்த டான்ஸ்ல கடைசியெல்லாம் எல்லாருடைய மூவ்மெண்ட்டும் ஒரே மாதிரி இருந்தது. ஷேப்லாம் மாறாம அது வந்து ரொம்ப பக்காவா தனுஷ் அவர்கள் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவு கிரண் கௌசிக் ஸோ வேற லெவலான ஒரு ஒளிப்பதிவு. கிராமத்துக்குள்ளேயே நம்ம கொண்டு போயிட்டாரு. இதே போல பேங்காக் நடந்துச்சு அங்கேயே நம்மளை கொண்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு அவருடைய ஒளிப்பதிவுலாம் வந்து ரொம்ப பக்காவா இருந்தது. எடிட்டிங் பிரசன்னா அவர்கள் ஸோ இந்த படத்துக்கு தேவையான எடிட்டிங்கை வந்து பயங்கரமா கொடுத்து ஒரு சில சீன்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா புதுசா இருந்தது. இப்போ தனுஷ் அவர்கள் அந்த வீட்டுல அப்பா அம்மா இருக்கிறப்போ என்னென்ன சின்ன வயசுல பண்ணாலும் ஸோ அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன காட்சிகளா வந்து சுத்தி காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப புதுசா இருந்தது, வேற லெவலா இருந்தது. இதே மாதிரி நிறைய சீன் வந்து அதில் சூப்பரா எடிட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஜி.கே. பிரசன்னா அவர்கள். அதுக்கப்புறம் ஆர்ட் ஸோ ஜாக்கி என்றவர் ஸோ அந்த ஒரு கிராமத்துக்குள்ளேயே நம்மளை கொண்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப பக்காவா அந்த செட்டிங்லாம் வந்து திரும்ப நம்ம தனுஷ் அவர்கள்கிட்டே வந்துடலாம். ஸோ அவர் வந்து இதோட 4 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த 4 படத்துல இதுதான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் வந்து உங்களுக்கு போறதே தெரியல. இவ்வளோ ஒரு பிரில்லியண்டா போர் அடிக்காம உணர்வுபூர்வமா எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ரொம்ப ஆக்கப்பூர்வமா உணர்வுபூர்வமா அந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. இடைவேளை வரைக்கும் பயங்கரமா இருந்ததுங்க. இடைவேளைக்கு அப்புறம் ஒரு சில இடத்துல வழக்கமா நம்மளுக்கு இது சினிமா தனமா நம்மளுக்கு தோன்ற மாதிரி ஒரு சில சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க கூடாது. ஆனா இது மாதிரி ஏன்னா அதை எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஒரு விஷயமா சொன்னோம்னா இது மாதிரி படங்கள் எடுக்கிறதே விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேற லெவலான படம், கொண்டாடப்பட வேண்டிய படம். இது போல படங்கள் நிறைய
வரணும் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால இந்த படம் வந்து மிக சிறந்த ஒரு திரைப்படம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் கொடுத்து உள்ள போனீங்கன்னா அந்த படம் வந்து உங்களை வந்து உங்க உணர்வுகள் எல்லாம் தூண்டும். குலதெய்வத்தை சொல்றாங்க, அதுக்கப்புறம் சொந்த ஊர்ல இருக்கணும்ன்றத நிறைய கருத்தை வந்து தனுஷ் அவர்கள் இதுல வந்து விதையா விதைச்சிருக்கிறாரு. அது வந்து போர் அடிக்காம சேரும்படி இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி, ஒரு இடத்துலலாம் வந்து ஸ்லோ ஆகிற போல இருந்ததுன்னா அடுத்தது நம்ம நினைக்கிறத விட வேற ஒரு விஷயத்த அவர் பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்ட் படம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த படம் பயங்கர என்டர்டைனிங்கா ஃபீல் மூவியா கண்டிப்பா வந்திருக்கு. தனுஷ் அவர்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. தனுஷ் அவர்களுக்குள்ள இது மாதிரி ஒரு மனசு, இது மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கிறது வந்து இந்த தமிழ்நாடு வந்து வரவேற்குது. தமிழ் சினிமாவும் வரவேற்குது.